Hello friends, வணக்கம். வெல்கம் டு Maratti's Hot Kitchen. Friends, நம்ம எல்லாரும் சிக்கன் பிரியாணி சாப்பிட்ருப்போம், மட்டன் பிரியாணி சாப்பிட்ருப்போம். ஆனால் நான் இன்றைக்கி செய்ய போகிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ்ஷு. இந்த டிஷ்ஷோட பேர் வந்து முட்டை பொடிமாஸ் பிரியாணி. இந்த டேஸ்ட்டு வந்து கிட்டத்தட்ட சிக்கன் லெவலில் இருக்கும். இதை தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துப்போம். நான் 12 முட்டை எடுத்திருக்கேன். 12 முட்டைக்கு 3 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் தக்காளி 3, அரைக்கட்டு புதினா, 1/4 கட்டு கொத்தமல்லி, 3 டேபிள் ஸ்பூன் நெய், 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 கப்பு தயிர், தேவைக்கேற்ப உப்பு, 5 பச்சை மிளகாய். இதுக்கு தேவையான மசாலா பொருளை பார்த்துப்போம். 2 மராட்டி மொக்கு, 5 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 அன்னாச்சி பூ, 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி. காரம் கம்மியாக இருக்கும், கலருக்காக எடுத்திருக்கேன். 2 பிரியாணி இலை. வாங்க இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். கேஸை பற்ற வச்சு கடாய் வச்சுப்போம். கடாய் சூடாகட்டும். கேஸை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சூடாயிடுச்சு. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும். நெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் நெய்யும் நல்லா மிக்ஸ் ஆகணும். கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ மசாலா பொருள் சேர்த்துப்போம். பிரியாணி இலை, ஏலக்காய் நான் வந்து 3 தான் சேர்த்துக்க போகிறேன். பாதி மசாலா பொருள் தான் இப்போ சேர்த்துக்க போகிறேன். 3 ஏலக்காய், 1 மராட்டி மொக்கு, அன்னாச்சிப்பூ 1, 3 கிராம்பு. இதெல்லாம் பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துப்போம். வெங்காயத்தை நான் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். பிரியாணிக்கு எப்போவுமே வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் தான் கட் பண்ணி எடுத்துக்கணும். சேர்த்துப்போம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கேஸை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும். வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும். கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுக்குங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டும். இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து அரிசியை வந்து 3/4 பதம் வெடித்து எடுத்துக்க போகிறோம். இப்போ வாங்க. இப்போ நான் 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை 3 முறை தண்ணியில் வாஷ் பண்ணி 1/2 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்துருக்கேன். இந்த அரிசியை நம்ம ஒரு 3/4 பதம் வெடித்து எடுத்துக்க போகிறோம். ஏன்னா வந்து நம்ம தம் போடும் போது இது வெந்துடும், இந்த அரிசி வெந்து வரும். வாங்க இப்போ வெடித்து எடுத்துக்கலாம். நம்ம தண்ணி பர்னரில் இந்த அரிசியை வெடித்து எடுத்துக்கலாம். நம்ம மீதி எடுத்து வச்ச மசாலா பொருள் இதில் சேர்த்துப்போம். 2 ஏலக்காய், 1 அன்னாச்சிப்பூ, 1 மராட்டி மொக்கு, உப்பு சேர்த்துக்கணும். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி கொதிச்சு வர நேரமாகும். அந்த நேரத்தில் இந்த மசாலாவை பார்த்துப்போம். இன்னும் கோல்டன் ஃப்ரை ஆகலை, இன்னும் ஆகட்டும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம். கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடை போயிடுச்சு. நம்ம எடுத்து வச்ச தக்காளியை சேர்த்துப்போம். தக்காளியை நான் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துப்போம். புதினா, கொத்தமல்லி, இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த தக்காளி, புதினா எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம். இந்த வதங்கி வர நேரத்தில் நம்ம தண்ணி எடுத்து வச்சோம்ல, அது எப்படி இருக்குன்னு இப்போ பார்ப்போம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ எடுத்து வச்ச
நம்ம பாஸ்மதி ரைஸை சேர்த்துப்போம். அரிசி போடும்போது கேஸை சிம்மில் வச்சுடுங்க. ஏன்னா போடும்போது இந்த தண்ணி வந்து கையில் பட்டுரும். அரிசியை போட்டாச்சு. ஒரு கலர் இல்லைனா கேஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுடுவோம். இது வேகட்டும் அந்த அரிசி. இப்போ இந்த நேரத்தில் இந்த மசாலாவை பார்த்துப்போம். இந்த தக்காளி இன்னும் கரைஞ்சி வரலை, இன்னும் கரைஞ்சி வரட்டும். தக்காளி நல்லா கரைஞ்சி வந்தாச்சு, புதினாவும் வதங்கி வந்தாச்சு. இப்போ நம்ம மசாலா பொருள் சேர்த்துப்போம். சில்லி பவுடர், கரம் மசாலா, காஷ்மீரி சில்லி மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம எடுத்து வச்ச தயிர் சேர்த்துப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கேஸை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இப்போ அந்த அரிசி வெந்துருச்சா பார்ப்போம். பாருங்க, அரிசி முக்காப்பாதான் வெந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா ரொம்ப உடையக்கூடாது, வெந்துடுச்சு. இப்போ இதை வெடித்து எடுத்துக்கலாம். நம்ம ரைஸை வெடித்து எடுத்தாச்சு. இந்த வேலை முடிஞ்சுது. இதை அப்படியே வச்சுட்டு நம்ம மசாலா பக்கம் வந்துடுவோம். மசாலா நல்லா வதங்கியாச்சு. இந்த வேலையும் முடிஞ்சுது. இதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம முட்டை பொடி மாஸ் பண்ண போகிறோம். கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடாகட்டும். கேஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கடாய் சூடாகிடுச்சு. எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. ஏற்கனவே நம்ம 12 முட்டையை அடித்து வச்சுருக்கோம். இதை சேர்த்துப்போம். இது பண்ணும்போது கேஸை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா முட்டை இந்த ஓரத்தில் ஒட்டிக்கும். முட்டை பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்ச மசாலாவோட இந்த முட்டை பொடி மாஸை கலந்துப்போம். முட்டையெல்லாம் இல்லை சேர்த்தாச்சு. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். முட்டையில் மசாலா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா முட்டையும் மசாலாவும் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வாங்க தம் போடலாம். இப்போ தம் போடுறதுக்கு ஸ்டவ்வை பற்ற வச்சுப்போம். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாத பழைய தவா எடுத்துக்கோங்க. தவா நல்லா சூடாகட்டும். தவா நல்லா சூடாகிடுச்சு. நம்ம கடாயில் செய்ய போகிறோம், அதனால் கடாயை வச்சுப்போம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துப்போம், ஏன்னா அடி பிடிக்கும். முட்டை பொடி மாஸ் பிரியாணிக்கு எப்படி டம் போட போகிறோம்னா, ஒரு லேயர் மசாலா, அதுக்கு மேலே ரைஸு, அதுக்கு மேலே மசாலா, அதுக்கு மேலே ரைஸு, இப்படி தான் நம்ம தம் போட போகிறோம். வாங்க தம் போடலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ரைஸு இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இன்னொரு லேயர் மசாலா, இன்னொரு லேயர் ரைஸு, இன்னொரு லேயர் மசாலா. எத்தனை லேயர் ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மசாலாவும் ரைஸும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அரிசி போட்டுப்போம். பாருங்க, நான் இப்போ 5 லேயர் வச்சுருக்கேன். இப்போ தம் போட்டுடலாம். போடுறதுக்கு இந்த பாத்திரம் மூடுற அளவுக்கு ஒரு பெரிய மூடியை எடுத்துக்கோங்க. இந்த ஓரத்தில் கேப்லாம் இருக்கக்கூடாது. இதை அழுத்தி பிடிக்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கணும் மேலே.
கேஸை சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் விட்டால் போதும். ஏன்னா ஏற்கனவே நம்ம அரிசியை வந்து ஒரு 3/4 பதம் வெடித்து எடுத்துருக்கோம். ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா குழஞ்சிடும். சரி, 15 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, அரிசியில் நல்லா குச்சி குச்சியாக வந்திருக்கு. தம் போட்டால் இப்படி தான் இருக்கணும். சரி, இந்த தம்மை உடைப்போம். இங்கேருந்து ஓரத்துலேருந்து எடுக்கணும். இப்படி எடுத்து அழகாக மேலே போடுங்க. பாருங்கள், ரைஸ் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு. ஒன்று கூட உடையாமல் குழையாமல் நம்மளோட சூப்பரான முட்டை பொடிமாஸ் பிரியாணி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி செஞ்ச முட்டை பொடிமாஸ் பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்ததுன்னு பார்த்துருப்பீங்க. நாங்களும் சாப்பிட்டு பார்த்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.